கிறிஸ்துவுக்குள் பிரியமாய் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதா என்ற வாழ்த்துக்களை குறிப்பிட்டு நாம் இந்த நாளிலே பாதங்களை கழுவுதல் பணிவின் மாதிரியா என்ற தலைப்பின் கீழாக நாம் இந்த யோவான் எழுதிய நற்செய்தியினுள் 13ஆம் அதிகாரத்தை அடிப்படையிலே கொண்டு யோவான் எழுதிய நற்செய்தியினுள் 13ஆம் அதிகாரம் மாத்திரம் அல்லாதபடிக்கு மத்தேயு 26ஆம் அதிகாரம், மார்க்கு 14ஆம் அதிகாரம், லூக்கா 22ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தின் பின்னணியிலும் நாம் இந்த பாதங்களை கழுவுதல் என்பது பணிவின் மாதிரியா என்ற தலைப்பின் கீழாக நாம் வசனங்களை ஆய்வு செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நாட்டில் பிரியமானவர்களே, நாம் பொதுவாக வேத வாக்கியங்களை சரியாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்று கேட்டால் ஆம் என்றுதான் நாம் சொல்லுவோம். யாரெல்லாம் வசனங்களை படிக்கிறாங்களோ, யாரெல்லாம் வசனங்களை தியானிக்கிறாங்களோ, யாரெல்லாம் வசனங்களை வியாக்கியானம் பண்ணுகிறாங்களோ அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க அந்த வசனங்களை சரியாகத்தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முழு நிச்சயத்தோடு தான் இந்த காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள், கற்றுக் கொடுக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாக. சரிதானே நான் சொல்கிறது? ஒரு வசனத்தை நாம் இப்போது படிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை தயவுசெய்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21 இதே வசனத்தை திருவிழியத்தையும் எடுத்து நாம் திருப்பதிலே பார்க்கலாம். திருவிழியத்திலும் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளுடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியதுங்கிறார். வேதத்திற்குரிய எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று முந்தி அறிய வேண்டியதுங்கிறார். அப்படின்னா அதில் இருக்கக்கூடியதெல்லாம் எப்படி இருக்காமா? சுய தோற்றம் கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுல வேறு அர்த்தங்கள் இருக்கிறது என்பதாக நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனம், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. இது தீர்க்க தரிசனமெல்லாம் கடவுள் சித்தத்தினால உண்டானதுதான். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எப்படி எழுதியிருக்கிறாராமா? கடவுளுடைய பரிசுத்த மனுஷர்கள். அப்போ சுய தோற்றமான பொருள் உடையதா அல்ல அப்படிங்கிறார். இப்ப இந்த அப்பத்தை புசியுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுல வேற அர்த்தம் இருக்கு. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இது திருவிழியத்துல பாருங்க, இந்த வசனத்தை எப்படி படிக்கிறோம் பாருங்க. 1:20 ஆனால் மறைநூலில் படிங்க. வேற ஒரு 2 சேர்ந்து கூட படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மறைநூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்குட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதல்ல அறிஞ்சுக்கணுங்கிறார். இது நாட் ஆஃப் ஓன் இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறார். எவரது சொந்த விளக்கத்திற்குட்பட்டது அல்ல. சொந்தமா நம்ம என்ன பண்றோம்? சகிட்டு மேனிக்கு எடுத்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருவோம். பவுலும் சீலாவும் ஊழியம் செய்தார்கள். பவுலும் அவன் மனைவியாகிய சீலாவும் ஊழியம் செய்தார்கள். ஒருத்தர் பேசுறார், பவுலும் அவன் மனைவியாகிய சீலா, நம்ம ஊர் சீலா நினைச்சிட்டாரு. அப்ப அவரை பொறுத்த மேல அது கரெக்ட் தான். அது இல்லையா? உண்மை பரிசுத்தப்படுத்துகிறோம் தேவனே அப்படிங்கிறார் ஒருத்தர் ஜபத்துல. பயந்துட்டு நான் உண்மை பரிசுத்தப்படுத்துகிறோம் தேவ. இவரு அவரை பரிசுத்தப்படுத்துறாரு. பயமாயிடுச்சு. ஆனா அப்பதான் யோசனை பண்ணுறாரு, என்னதான் சொன்னாருன்ட்டு. உங்க நாம பரிசுத்தப்படுவதாகன்னு சொல்ற இல்லையா? அதுதான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றாரு. அது கொஞ்சம் வேற. அப்ப அவரை பொறுத்தவரை அது கரெக்ட். இப்படி நிறைய வியாக்கியானங்கள் பார்த்தோம்னா அவங்க சொல்றது அவங்களுக்கு கரெக்டா தான் என்பதாக பார்க்கணும். அதுல ஒரு சில உதாரணங்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஒரு வசனம் படிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நியாயம் இன்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன? என்ன பண்றீங்க நீங்க? நான் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? இத்தனை தீர்மானம் பண்றீங்கல்ல இல்லையா?
வானம் வெளுச்சுன்னா மழை வருதுன்னு தெரியுது உங்களுக்கு. ஆனால் நியாயம் என்ன உங்களுக்கு தீர்மானம் பண்ண மாட்டீங்களா என்று அவங்க பேசுகிறார் ஆண்டவர். அப்படின்னா இதுல நிறைய மாறுபாடுகள் வந்து நாம் வாசிக்கும் போது புரிதலில் அது மாதிரியா மாறி வருகிறதை பார்க்கிறோம். அதை நான் அடிக்கடி நம்ம பேசுவோம் இல்லையா, அது ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டி, எத்தனை வயசாம அதுக்கு? ஒரு வயதான ஆட்டுக்குட்டி. அந்த சகோதரி படிக்கிறது ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அப்படிதான் படிக்கணும். அந்த சிஸ்டர் எப்படி படிச்சுட்டாங்க? ஒரு வயதான ஆட்டுக்குட்டி. ஏன்னா பிரசங்கம் பண்ற ரொம்ப வயசானவர் இல்லை, அதனால ஒரு வயதான சென்ஸ் மாறுது பாருங்க. ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். வானமா? பரலோகத்தையும் பூமியும் படைத்தார். அதானே அர்த்தம். வானம்ங்கிற பரலோகங்கிறது அந்த இடத்துல வானம்னு மொழிபெயர்க்கப்படுகிறது. ஷம்மாயிங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி பார்க்கறது தான். எலியா பரலோகத்துக்கு ஏறி போனார், தவறு. எலியா வானத்துக்கு ஏறி போனார் இல்லையா? அதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இல்லை, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். திருவிவிலியம் அல்லது NIV போன்ற மொழிபெயர்ப்பை நாம் பார்க்கும்போது he was manifested in flesh, he came in flesh, not God came in flesh. King James versionல பாத்தீங்கன்னா God was manifested in flesh. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். பிதாவாகிய யாவே கடவுள் குமாரனாக வெளிப்பட்டார். இப்படி புரிதல் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த வார்த்தைகள் என்பதாக அந்த அதே மாதிரி வெளிப்புசேஷம் 20 அதிகாரத்தை பார்த்தோம்னா மாறி இருக்கும். நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். இந்த வசனத்தை மாற்றி படிக்கணும். அந்த 1000 வருஷம் முடியும் போது முடிகிற வரைக்கும் ஒருத்தருமே உயிரடையலைங்கிறார். அப்புறம் 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உயிரோடு வருவாங்கங்கிறது சென்ஸ் அந்த இடத்துல மாறும். 9ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா சகாக்க வானத்தின் அக்னியர்களை பட்சித்து போட்டதுன்னு எரிச்சிருச்சுங்கிறது அவரில். ஆனால் 20ஆம் வசனத்தில் சதா காலம் பாதிக்கப்பட்டாலும் எரிச்சதுக்கு அப்புறம் எப்படி பாதிக்கப்பட முடியும்? அப்போ அதை நம்ம எடிட் பண்ணி தான் நம்ம படிக்கணும் என்பதாக நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இங்கே இந்த தேவாலய சுத்திகரிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிகழ்த்துவதாக அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவாலய சுத்திகரிப்பு எப்போது நிகழ்ந்தது என்பதாக பார்க்கிறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9, 12, 13. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. முன்னடப்பாரும் பின்னடப்பாருமான திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். யாவே கடவுளின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து பாடிக்கொண்டு செல்கிறார்கள். இது 9ஆம் வசனம் நம்ம படிக்கிறோம். 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல தான் அவர் தேவாலயத்துக்குள்ள போய் என்ன பண்றாரு? என் பிதாவின் வீட்டை கல்லர் குகையாக்கினீர்கள் சொல்லுவதாக பார்க்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அது கல்லர் குகையாக்கின தேவாலயத்தில் போய் தேவாலய சுத்திகரிப்பு பண்ணது எப்போது என்று கேட்டால் அது ஓசன்னா என்ற பாடல் பாடிய பின்பு நடக்கக்கூடிய நிகழ்வு. அப்படிதான் மார்க் 16ஆம் அதிகாரத்திலும் 15 முதல் 17 லூக்கா 19ஆம் அதிகாரம் 45, 46 வசனங்களை பாருங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஒரே மாதிரி எழுதுறாங்க. இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்க்கணும். ஆனா இந்த சம்பவம் யோவான் எழுதிய நற்செய்திக்குள்ளாக நாம் வரும்போது அந்த 2ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார் ஆண்டவராய். 2ஆம் அதிகாரத்தில் நடக்கக்கூடிய முதல் 10-11 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். தண்ணி திராட்சை அது எத்தனாவது அற்புதம்? அது முதலாவது அற்புதம் இல்லையா? ஓசன்னா பாடிட்டு வருவது ஊழியத்தின் ஆரம்பமா கடைசியா? அது கடைசி. அப்ப இந்த கடைசியில தான் ஓசன்னா பாடிட்டு ஆலயத்துல விற்கிறவங்களையும் கொள்ளுகளையும் எல்லாத்தையும் துரத்தி விடுறாரு. சவுக்கை உண்டு பண்ணி கயிறுக்கு ஒரு சவுக்கையை உண்டு பண்ண இதெல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்வு எங்க நடக்குது? ஓசன்னாக்கு பின்பு. ஆனா யோவான் எப்படி எழுதுறாரு பாருங்க. 13 பாருங்க. 2ஆம் அதிகாரம். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர் சம்பவம் நமக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இந்த சம்பவம் எப்ப நடக்குது?
யோவான் 2வது அதிகாரத்தில் நடக்குது. யோவான் 2வது அதிகாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எது? 1-2 வசனம் படிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இந்த கல்யாண வீட்டுக்கு பின்புதான் இந்த சம்பவம் நடக்கிறதாக யோவான் எழுதுகிறார். இது சரியா இருக்குமா தப்பு? எப்படி சரியா இருக்குங்கிறோம்? இப்ப கானா ஊர் கல்யாணத்துல அவர் அற்புதம் பண்றாரு. அதுக்கு பேரு முதலாம் அற்புதம். இந்த முதலாம் அற்புதம் முடிந்த பின்பு ஆலயத்துல போய் பஸ்கால போய் ஆலயத்துக்குள்ள போய் புறா விற்கிறவங்களையும் காசுக்காரன் காசன்களை கவிழ்த்து போடுகிறான் என்று யோவான் எழுதுகிறார். புரியுதுங்களா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா எப்போ இந்த சம்பவம் நடந்ததாக எழுதுகிறார்? இது ஓசன்னா படி பின்பு நடந்ததாக எழுதுகிறார். உடனே இப்படி வேணா எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா, அது கணவர் கல்யாணத்துக்கு அப்புறமும் போய் துரத்துறாருங்க, ஓசனா பானதுக்கு அப்புறமும் போய் துரத்துறாருங்க. ஏசுனாவே துரத்துறதுதான் வேலையா? புரியுதுங்களா? அப்ப இந்த சம்பவம் ஏற்கனவே நான் பார்த்தோம் அல்லவா? சில சம்பவங்கள் முன்னுக்கு பின் வருவதை நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதாக அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். எஸ்ரா புத்தகத்திலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சில பகுதிகள் மாறி உள்ளதை நாம் கவனிக்க முடியும். ஏன்னா சில பகுதி வாசிக்க வேண்டாம், சில பகுதி அரமேய லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. அரமேய லாங்குவேஜில் எழுதினதுனால அந்த 4ஆம் அதிகாரம் 1:5, அதற்கு பின்பு 24, அதற்கு பின்பு 6-24 வாசிக்கிறவங்க இருக்கணும். அப்படி நம்ம திருப்பி படிக்கணும். புரியுதுங்களா? இப்படி பார்க்கணும். எப்படி நம்ம வெளி 20ஆம் அதிகாரத்தை நம்ம சீக்வன்ஸ் மாற்றி படிக்கிறோமோ அதே மாதிரி இங்கே சீக்வன்ஸ் மாறி வந்திருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், இதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா யோவான் எழுதிய நற்செய்தி நூலில் இந்த சம்பவம் எங்கு வந்திருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி நாம் கேட்போம் என்று சொன்னால் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் இஸ்ரவேலின் ராஜா. இந்த சம்பவம் தான் நடக்குது. இந்த சம்பவம் நடக்குது இல்லையா? இந்த சம்பவத்துக்கு பின்பு என்ன பாருங்க, 20ஆம் வசனம் பாருங்க. பண்டிகையில் ஆராதனை செய்தவர்கள் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். பாத்தீங்களா? இப்பதான் இந்த சம்பவம் பண்டிகையில என்ன பண்றாரு, தேவாலயத்துக்கு போயிடுறாரு. இப்பதான் இந்த சம்பவம் நடக்கிறதா என்ன பண்றாரு, நம்ம இதை கொண்டு அங்கிட்ட ஃபிட் பண்ணணும். புரியுதுங்களா? அப்படி ஃபிட் பண்ணாதான் சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அவர் 2 இடத்துல இந்த சம்பவம் நடத்தினதா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணலாம், 2 இடத்துல நடந்ததா நம்ம ஏற்றுக்கலாமா, அல்லது யோவான் எழுதிய நற்செய்தி நூலில் பின் சொல்ல வேண்டிய சம்பவத்தை முன் சொல்லி இருக்கிறார் என்று நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இதுதான் என்ன பிரதர், பைபிளில் தப்பாலாம் இருக்குமா பிரதர்? அப்படியே எழுத மாட்டார். யோவான் இயேசுக்கு அன்பா இருந்த ஸ்டேஷன் இல்லையா? அவர் ராபோஜம் பண்ணி மார்பில் சாஞ்சிட்டு இருந்தார், அவர் போய் தப்பா எழுதியிருப்பாரா என்று நாம் கேட்பதற்கு வாய்ப்புண்டு என்பதாக பார்க்கணும். ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம ஆய்வு பண்ணுறோம். நம்ம ஆய்வு பண்ணும்போது ஒரு சம்பவம் 2 இடத்தில் வருவதற்கு வாய்ப்பில்லை, ஒரு இடத்தில் தான் வந்திருக்க வேண்டும். ஒன்று மத்தேயு, மார்க்கு, லூக்கா மூவரும் முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவத்தை பின்னாடி எழுதியிருக்க வேண்டும் ஒன்று, அல்லது யோவான் பின்னாடி நடந்த சம்பவத்தை முன்னாடி எழுதியிருக்க. ஏன்னா பின்னாடி தானே எழுதுறாங்க. நம்ம கூட என்னவோ எழுதுவோம் இல்லையா? நம்ம பேசுவோம், எழுதுவோம், பேசுவோம். சில சமயம் என்ன பண்ணுவோம், திடீர்னு ரீசெண்டாக நடந்து நம்ம ஞாபகம் வந்துடும். ஒரு கதை சொல்லிட்டே இருப்போம். நான் அப்படி வந்தேன், நாங்கள் போனோம்னாக்கும், அப்புறம் காய் வாங்கிட்டு வந்துட்டியா அப்படி. அது இப்போ நடக்க வேண்டியது. என்ன நீங்கள் அங்கே போனீங்க, அவரை பார்த்து இவரை பார்த்து சொல்கிறீங்கன்னா காய் வாங்குறதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. இரு நான் அது அப்புறம் சொல்ல வேண்டியது நான் இப்போவே சொல்லிட்டேன். சொல்லவும் இல்லையா? நீ எழுதும்போது அதே மாதிரி தானே. இப்போல்லாம் யாரும் எழுதுறது இல்லை. எழுதும்போது என்ன பண்ணோம், அந்த முன்னுக்கு பின் வருவதை நம்ம கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம அதை ஃபேர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இது இங்கே தான் வரணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், அந்த சீக்வன்ஸை மாற்றி எழுதுவோம். இப்போ சிஸ்டம் வந்தனால என்ன பண்ணுவோம், அந்த காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். இல்லைன்னா அடிச்சு திருப்பி என்னமோ இன்னொரு நகல் எடுத்துகிட்டே இருப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அப்படி தான் இந்த நகலில் இது முன்னாடி வந்திருக்க வேண்டும் என்பதாக நம்ம பார்க்குறோம். எதுக்கு இந்த ஆய்வை நாம் இவ்வளவு ஆணித்தரமாக இதற்குள்ளாக நாம் செயல்படுகிறோம் என்று கேட்டால், இங்கே பாருங்க, இந்த லூக்கா 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில்
அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று முந்தின வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான், உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பான் என்று ஆண்டவர் சொன்ன பின்பு நம்மில் யார் அப்படி செய்வான் என்று அங்கு பேசுகிறார். நம்மில் யார் அப்படி செய்வான் என்று பேசிய பின்பு இங்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அன்றியும் தங்களில் எவன் பெரியவன் என்ற வாக்குவாதம் அவர்களுக்கு உண்டாகும். அப்போ உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பான் சொல்லும் போது நானோன் அவர்கள் கேட்ட பின்பு தங்களில் எவன் பெரியவன் என்ற வாக்குவாதம் அவர்களுக்குள் வந்திருக்குமா? ஒன்று, வந்தவர்களுக்கு வாய்ப்பில்லை. சரிங்களா? இரண்டாவது, இவர் தங்களில் எவன் பெரியவன் என்ற வாக்குவாதம் அவர்களுக்கு வந்ததினால்தான் அவர் சீஷருடைய கால்களை கழுவினார். இது 90% என்ன பண்றாங்க, எல்லாரும் அந்த கான்செப்ட், கால் கழுவுறவங்களும் அந்த கான்செப்ட்ல தான் பேசணும். வாக்குவாதம் வந்ததுனால தான் கால் கழுவுறாங்க என்று பேசுவதாக நம்ம பார்க்கணும். அப்போ இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு என்ன பண்றோம், நம்ம ஆய்வுக்குள்ளாக போறோம். ஆய்வுக்குள்ளாக போகும்போது தான் இந்த சம்பவம் முன்னடைந்த சம்பவமாக இருக்கலாமா என்று ஒரு கேள்வி நமக்குள்ளாக வருவதை பார்க்கும். இந்த சீக்வன்ஸ் முதல்ல நம்ம பார்க்கிறோம். இந்த சீக்வன்ஸ் நம்ம பார்த்தோம்னா மத்தேயு எழுதிய நற்செய்தி நூலில் படிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். 26ஆம் அதிகாரம் 20 to 30, மார்க் 14 17 to 26, லூக்கா 22 14 to 23, யோவான் 13 2 to 30. இந்த 4 புத்தகத்தையும் எடுத்து இந்த நான் சொன்ன பகுதிகளை மட்டும் நீங்கள் எடுத்து நீங்க என்ன பண்ணணும், ஒரு பேப்பர்ல எழுதுங்க. வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அந்த சீக்வன்ஸ் நீங்க எழுதுனீங்கன்னா அங்க மத்தேயு 26:20 வசனத்துல பந்தி அமர்ந்தார், சாயங்காலத்தில் பந்தி அமர்ந்தல், சாயங்காலத்துல பந்தி அமர்றாங்க. அப்புறம் 21ல போஜனை பண்ணுகிறார், காட்டி கொடுப்பான் என்று சொல்லுகிறார். 22ல நானோன்னு கேட்கிறாங்க. 24ல அந்த மனுஷனுக்கு ஐயோங்கிறாரு. 26 27ல அப்போ ரசம் கொடுக்குறாரு. 29ல பானம் பண்ணுவதில்லை, பிதாவின் ராஜ்யத்தில் பானம் பண்ணுவதில்லை என்று சொல்லுகிறார். 30 ஸ்தோத்திர பாட்டை பாடி போயிடுறாங்க. இதுதான் சீக்வன்ஸ். இது மார்க் எழுதிய நற்செய்தியினுள்ள வந்தீங்கன்னா 14 அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல பந்தி அமர்கிறார் சாயந்திர வேளையில், 18ஆம் வசனத்துல போஜனம் பண்ணுகிறார், காட்டி கொடுப்பான் என்று பேசுகிறார். 19ஆம் வசனத்துல நானோ என்று கேட்கிறார்கள். 21ஆம் வசனத்துல அந்த மனுஷனுக்கு ஐயோ என்று பேசுகிறார். 22 23ல அப்பம் ரசத்தை கொடுக்கிறார். 25ஆம் வசனத்துல பானம் பண்ணுவதில்லை, அதே மாதிரிதான் மத்தேயுல பானம் பண்ணுவது என்று சொல்லுகிறார். 26ல ஸ்தோத்திர பாட்டை பாடி என்று ஒளிமறைக்கு புறப்பட்டார். இப்போ மத்தேயு சீக்வன்ஸும் மார்க் சீக்வன்ஸும் நீங்க பேப்பர்ல எழுதினீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ லூக்கா எழுதிய சீக்வன்ஸ்க்கு நம்ம வந்தோம்னா 22-14 பந்தி இருக்கிறார். 16ஆம் வசனத்துல பிதாவின் ராஜ்யத்தில் பானம் பண்ணுவது இல்லைங்கிறாரு. 17-19 அப்போ ரசத்தை கொடுக்குறாரு. 21ல காட்டி கொடுக்கும் கை என்னோடு கூட பந்தியில் இருக்கிறது என்று பேசுகிறார். 22ல காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்று பேசுகிறார். 23ல யார் அப்படி செய்வான் என்று அவர்கள் கேட்கிறார்கள். படிச்சீங்க இல்லையா? 23ல நம்மில் யார் அப்படி செய்வான் என்று கேட்கிறார்கள். 27ஆம் வசனத்துல அன்றியும் தங்கள் எவன் பெரியவன் என்ற வாக்குவாதம் உண்டானது. இப்ப இந்த 3லயும் நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அன்றியும் தங்களில் எவன் பெரியவன் என்ற வாக்குவாதம் அவர்களுக்குள் வந்ததாக சொல்லப்படுகிறது. இது எந்த மாற்றம் இல்லையே, எந்த மாற்றம் இல்லையே. நீங்க வேணா வீட்டில் போய் உட்காந்து தனித்தனியாக நீங்க எழுதுங்க. அப்போ உங்களில் காட்டி கொடுப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த வாக்குவாதமே வருது என்று மத்தேயு, மார்க்கு, லூக்கா மூவரும் எழுதுகிறார்கள். சரிங்களா? இப்போ யோவான் எழுதிய நற்செய்தியில வந்தீங்கன்னா அந்த 13ஆம் அதிகாரத்துல 2 to 30 வசனங்கள்ல எப்படி படிக்கிறோம்னு பார்த்தோம்னா, 2ஆம் வசனத்துல போஜனம் பண்றாங்க. அப்புறம் 4 to 10ல கால்களை கழுவுகிறார். போஜனம் பண்ணும்போது கால்களை கழுவுகிறார். 12ஆம் வசனத்துல திருப்பி அமர்கிறார். 21ஆம் வசனத்துல காட்டி கொடுப்பான் என்று சொல்லுகிறார். 22லிருந்து 25ல அவன் யார் என்று கேட்கிறார். யோவான் கேட்கிறார், விசாரிக்கும்படி சொல்லுகிறார், சைகை காட்டுகிறார் பேதுரு. அவன் யார் என்று அங்கு யோவான் கேட்கிறார். அப்புறம் 26ல இருந்து 30 வரைக்கும் துணிக்கையை தோத்து யூதாசுக்கு கொடுக்கிறார்.
இது ராபோஜன நிகழ்வு என்று 21:20 எழுதுறார். இது ராபோஜன நிகழ்வு தான் அப்படிங்கிறது எழுதுறார். ஏன்னா சில பேர் சொல்றது ராபோஜன நிகழ்வே இல்லைம்பாங்க, புரியுதுங்களா? ஆனா 21:20 சொல்றாரு அவர்கள் ராபோஜன பண்டிகையில் உங்களை ஒன்று காட்டி கொடுப்பான்னு சொன்னது. அப்போ அது யோவான் தான்ங்கிறத அந்த இடத்துல ஊர்ஜிதப்படுத்துறாரு, புரியுதுங்களா? அப்போ இந்த சீக்வன்ஸ் பிரகாரமாக நம்ம பார்த்தோம்னா காட்டி கொடுப்பான் என்று சொல்லும்போது 21ஆம் வசனத்தில் 22-25 அவன் யார் என்று கேட்கிறார்கள். அவர் துணிக்கையை தொக்கி கொடுக்கிறார். இப்போ கால்கிறது எப்போ பண்ணார்? இதுக்கப்புறமா முன்னாடி இந்த சம்பவத்திற்கு பின்னாடி கால்களை கழுவி இருந்தால் அவர் தாழ்மையை கற்றுக் கொடுப்பதற்காக தங்கள் எவன் பெரியவன் என்ற வாக்குவாதம் உண்டாதனால் செய்தார் என்று சொல்லலாம். ஆனா யோவான் எது எழுதுகிறாரு? முன்னாடி காலை கழுவி. இப்படி சொல்லுவாங்க தெரிஞ்சு முன்னாடி காலை கழுவிட்டாரா? அப்ப முன்னாடியே காலை கழுவினா தாழ்மை வந்திருக்குமே அவங்களுக்கு, புரியுதுங்களா? அப்படின்னா சீக்வன்ஸ் படி நீங்க பார்த்தீங்கன்னா அவர் கால் கழுவுனதுக்கு அப்புறம் தான் இவர்கள் தங்கள் எவன் பெரியவன்ற வாக்குவாதம் உண்டானது. இதுதான் சீக்வன்ஸ். ஏன்னா கால் கழுவை பத்தி யோவான்ல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை, புரியுதுங்களா? காணவர் கல்யாணம் யோவான் 2ஆம் காலத்துல தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அப்படின்னா கால் கழுவிய பின்புதான் உங்களுக்கு ஒருவனை காட்டி கொடுப்பான்னு சொல்றாரு. அப்போது தங்கள் எவன் பெரியவன் என்ற வாக்குவாதம் உங்களுக்கு வந்திருக்குமா என்று கேட்டால் வருவதற்கு வாய்ப்பில்லை. இது எல்லாத்தையும் நாளையும் நீங்க கார்லேட் பண்ணீங்கன்னு வைக்கிங்க, நாளையும் சேர்த்து எழுதினீங்கன்னா பந்தி அமர்கிறார், போஜனம் பண்ணுகிறார், கால்களை கழுவுகிறார், காட்டி கொடுப்பான் என்று சொல்லுகிறார், நானோ என்று கேட்கிறார்கள், அப்பம் ரசம் கொடுக்கிறார், பானம் பண்ணுவது இல்லைங்கிறாரு, எவன் பெரியவன் என்ற வாக்குவாதம் உண்டானது, சோத்திர பாட்டை பாடி போயிட்டான். இப்ப எவன் பெரியவன் வாக்குவாதம் கடைசியில் தான் வருதுங்கிற, புரியுதுங்களா? அப்படின்னா இதுல ஏதோ மறைபொருள் இருக்குங்கிறத என்ன பண்றோம் நாம முதலாவது நாம் ஊர்ஜிதம் செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப இந்த சம்பவம் 22-24 திருப்பி படிங்க. லூக்கா 22-24. அப்பொழுது அவர்கள் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டானது. அன்றியும் தங்கள் எவன் பெரியவன் என்ற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டானது அப்படிங்கிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 46 முதல் 48. பின்பு தங்கள் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று. இதை எங்க படிக்கிறாரு யோசனை பண்ணி பாருங்க. எங்க படிக்கிறாரு? லூக்கால தான் படிக்கிறாரு. அவரு 22ஆம் அதிகாரத்துல படிச்சாரு. அதே வசனத்தை இவர் எங்க படிக்கிறாரு? 9ஆம் அதிகாரத்துல படிக்கிறார். புரியுதுங்களா? இதுக்கு தான் என்ன பண்ணணும், இந்த கல்லர் குகையாகி சம்பவம் நம்ம மாறி வந்திருக்குன்னு படிச்சோம் இல்லையா, இந்த சம்பவம் ரிப்பீட் ஆகும். புரியுதுங்களா? படிங்க 46-48. இயேசு அவர்களின் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமதருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்கள் எல்லாருக்கும் எவன் சிறியவனா இருக்கிறானோ அவனே பெரியவனா இருப்பான் என்றார். பாத்தீங்களா? அப்படின்னா அவங்களுக்குள்ள எவன் பெரியவன் என்ற வாக்குவாதம் வரும்போது அவர் கால் கழுவி தாழ்மையை காட்டவில்லை. ஒரு சிறு பிள்ளை எடுத்து டேபிள் மேல நிறுத்தி இந்த சிறு பிள்ளையாட்ட தன்னை தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்தில் முதல்வனாக இருப்பான். புரியுதுங்களா? அப்ப அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்த போது இந்த காரியத்தை நிகழ்த்துகிறார். இன்னொரு இடத்தில் இந்த காரியம் நிகழ்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். மத்தேயு எழுதின நற்செய்திகள் 18ஆம் அதிகாரம் 1-5. அவ்வேளையில் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்கிறாங்க. அங்க யாரு இவ்வளவு கேட்கிறாங்க? இப்ப அவருக்குள்ள வருது. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று. இதையே என்ன பண்றாரு? இங்கேயும் சிறு பிள்ளை எடுத்து என்ன பண்றாரு? நிறுத்தி நீங்க இந்த பிள்ளை போல மாறினாதான் நீங்க பரலோக பிரவேசிப்பீங்கன்னு எவன் பெரியவான்ற வாக்குவாதம் கேள்வி வரும்போது இந்த காரியத்தை நிகழ்த்துகிறார். மார்க் எழுதின நற்செய்திகள் 9ஆம் அதிகாரம் 13-19. ஆனாலும் எலியா வந்தாயிற்று, அவரை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி அவருக்கு. இது மறுரூப மலை காட்சி தெரியும் இல்லையா?
இந்த சந்தர ரோகியை குணமாக்குறார் இல்லையா, இந்த சம்பவத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவம் தான் தங்கள் எவன் பெரியவன்ற வாக்குவாதம் உண்டான இடம். புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து பாஸ்ஓவர் சாப்பிடும்போது அல்ல. அப்போ அந்த என்ன பண்ணுறாங்க, அப்போ இந்த மருவமலையை பற்றி பேசிட்டு சேர்ப்பதற்கு அப்புறம் பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் இருக்கிறதையும் அவர்களோட வேதபாரகர்கள் இங்க சண்டை போட்டு இருக்கிறாங்க. இப்ப ஜீசஸ்க்கு மேல இருந்து இறங்குற மருவமலையில இறங்குற யோவான் பேதர் கூட இருந்ததா சொல்லப்படுகிறது. இவங்க கீழே வர்றாங்க, இங்க வேதபாரகர் சண்டை போட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல. ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள், இந்த பசங்க கிட்ட சண்டை போட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த சந்தர ரோகியை குணமாக்கிடுறார். இது நடந்து போயிடுது. இப்ப பாருங்க 33 இருந்து படிங்க, 33 37. அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணீர்கள், வழியிலே நீங்கள் எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் கேட்கிறாரு. அப்படின்னா மருவமலை காட்சிக்கு பின்பு சந்தர ரோகி என்று அழைக்கப்படுகிற அந்த அந்த வாலிபன் குணமான பின்பு நடக்கக்கூடிய சம்பவம். இயேசு கூட இருக்கும்போது பேசாம இருந்துட்டாங்க. இயேசு இப்ப இல்லைன்னா என்ன ஆயிடுச்சு, நான் செய்வேன்டான் நீ செய்வேன்டான். ஏன்னா அவர் மருவமலை போயிட்டார்ல, கூட்டு வாடா நான் குணமாக்குறேன். என்ன தாண்டா முதல்ல அனுப்பிச்சாரு, அந்திரேய நான் தாண்டா குணமாக்குவேன் சொல்லிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேதுரு யோவான் அங்கே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால வழியில எதை குறிச்சு நீங்க தர்க்கணம் பண்ணீங்கன்னு ஜீசஸ் கேட்கும்போது பேசாம இருக்கிறாங்க அவங்க. அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணுகிறார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? அன்றியும் தங்களில் எவன் பெரியவன் அவர்களுக்கு வழியில தர்க்கம் உண்டானதுங்கிறார். இந்த சம்பவம் அங்க நடந்தது. புரியுதுங்களா? பாசவர் சமயத்தில் நடக்கல. நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஜீசஸ் இல்லாதப்ப நான் பெரியவன் நீ பெரியவன், ஜீசஸ் சொன்ன அமைதியா உட்காரும். இன்னைக்கு எந்த ஒரு சபையில வந்து நான் பெரியவன் நீ பெரியவன் ஒரு போட்டி பொறாம வருதோ அங்கெல்லாம் இயேசுநாதர் இல்லைன்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். அதுக்காக தான் அவர் காலக்கல்வி தாழ்மையை கற்றுக் கொடுத்தாருன்னு பேசிட்டு நம்ம சண்டை போட்டுட்டு நான் பெரியவன் நீ பெரியவன் இருந்தோம்னா, நான் தான் மூப்பர் என்ன கேட்காம நீ எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற வாக்குவாதம் எல்லாம் வருதுச்சுன்னா இவன் பெரிய மூப்பன். நேற்று நான் பார்த்து எலெக்ட் பண்ணவன் தானே இவன். எனக்கு தெரியாது. எங்கள் பாட்டி காலத்தில் இருந்து எங்கள் பாட்டியோட அம்மா காலத்துலேருந்து நாங்கள் இந்த சபையில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு இல்லாத உரிமையா ஏதோ போனால் போது சும்மா வெட்டி ஆஃபீஸரை உட்கார்ந்துட்டு இருக்கிறான், வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறா, அதான் மூப்பர் போஸ்டிங் பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சா இவன் என்ன இப்படி திமிராடி. இயேசுநாதர் தான் மூப்பர் இல்லையா? மூப்பனும் கணம் பொருந்தியவனுமே தலை. தலை யாரு? மூப்பனும் கணம் பொருந்தியவன். தலை யாரு? இயேசு. புரியுதுங்களா? அப்படி நம்ம வச்சு நாமெல்லாம் உடன் சகோதரர்களாக நாம் செயல்படுற பேருமே அப்படிதான் சொல்றார். நான் உடன் மூப்பன் தான் சொல்றாரே தவிர நான் கிறிஸ்துவுக்கு உடன், கிறிஸ்துவ மூப்பன் கிறிஸ்துவுக்கு உடன் மூப்பன், அவ்வளவுதான். இப்படியாக நாம் செயல்பட. இப்ப இந்த வாக்குவாதம் அப்போது வந்ததுதான். அவர் எழுதும் போது ரிப்பீட் ஆயிருக்கணும். நம்ம கூட எழுதுவோம் இல்ல, தன்னு போடுவோம். எதுக்கு நான் 2 தே போட்டு எழுதி இருக்கிறேன் தெரியாம சொல்லுவோம் மாட்டோம். ஏன்னா நீ முன்னாடி எழுதிக்கிற திருப்பி எழுதி வச்சிருக்கிற, அதை மறந்துருப்போம். அது மாதிரி திருப்பி எழுதுவோம். இந்த சில்லி மிஸ்டேக்ஸ் நம்ம பண்றோம் இல்லையா? இந்த மிஸ்டேக்ஸ் தான் அங்கே வந்திருக்குது. ஆனால் இந்த மிஸ்டேக் அவரை ஏன் அனுமதிச்சான்னு கேட்டா நம்மள மாதிரி அவனுக்கு கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்க தெரியாம அப்படித்தான் அவர் வந்து தாழ்மையை குறிக்கிறது தான் கால கழுவினாரு, அவங்களுக்கு வாக்குவாதம் வந்துச்சு, பெரியவன் நினைச்சிட்டானுங்க. நம்ம பைபிளை படிக்கிறோம், ஆய்வு செய்ய. நம்மெல்லாம் ஆய்வு மாணாக்கரா இருக்கணும். அப்பதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது என்பதாக பார்க்கிறோம். அதுதான் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அந்த 10 பேர்ல அது என்ன பண்றாங்க, செபதேயின் குமாரருடைய தாயார் வந்து கேட்குறாங்க, பிதாவின் ராஜ்யத்திலே நீங்க உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்கு வலது பக்கத்துல ஒரு பையனும் இடது பக்கத்துல ஒரு பையனும் உட்கார்ந்துருக்கணும்னு கேட்குறாங்க. இதே வந்து உங்களுக்கு அதே பகுதியை வந்து மார்க் எழுதி நட்சியில் நம்ம படித்தோம்னா அங்கே என்ன சொல்றாரு, அவர் வந்து
செபதேயின் குமாரா இருக்கக்கூடிய யோவானும் யாக்கோபும் வந்து என்ன பண்றாங்க, நான் ஒருத்தன் வலது பக்கத்துல ஒருத்தன் இடது பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு ஜீசஸ் கிட்ட கேட்கிறாங்க. கேட்கும் போது 10 பேர்த்துக்கு எரிச்சல் ஆயிடுது. இவனுக்கு பெரிய இவனுக்கு வந்து வலது பக்கம் வலது பக்கம் ஒரு இடது பக்கம் இருக்கணுமாமா, அவங்க அம்மா வேற ரெக்கமெண்டேஷனு அப்படின்னு 10 பேர் என்ன பண்றாங்க, அந்த 2 பேர் மீது எரிச்சல் படுகிறவர்களாக அந்த இடத்துல மாறி விடுகிறார்கள் என்பதைத்தான் அந்த இடத்துல வந்து எழுதுகிறார். அதாவது மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20-21. அப்பொழுது செபதேவின் குமாரருடைய தாய் குமாரருடைய கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரனாக இவ்விரண்டு பேரில் ஒருவர் உம்முடைய வலது பரிசத்திலும் ஒருவர் உம்முடைய இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும். இதை கேட்கிறாங்க. இது கேட்ட உடனே உங்களுக்கு எரிச்சல் ஆயிடுது. புரியுதுங்களா? இது எரிச்சல் ஆயிடுது அவங்களுக்கு. இவங்க எரிச்சல் ஆன உடனே அதுக்கு ஜீசஸ் என்ன கொடுக்கிறாரு பாருங்க. அது சொல்றாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஞானத்தில் நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமான்னு கேட்கிறார். அவர் எதுக்கு கேட்டாரு அப்படின்னு கேட்டா, அவர் சொல்றாரு லூக்கா 12:49-50 இதோ வானத்தின் அக்கினி இறக்க வந்தேன், இப்பொழுது ஆமா படிங்க, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், பூமியின் மீது அக்கினியை போட வந்தேன், இப்பொழுது பற்றி எரிய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 50 என்ன சொல்றாரு பாருங்க. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஞானத்தை, ஞானம் எடுத்து வருதானே ஜீசஸ், நான் பெரும் ஞானத்தை நீங்கள் பெறும் கூட என்ன அர்த்தம், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் எவ்வளவு நெருக்கப்படுகிறேன். புரியுதுங்களா? 2வது, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க முடியுமான்னு கேட்கிறேன். அதான் 2 Timotheo 4:6-7 இல்லையா, இப்பொழுதே நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்ததுங்கிற நல்ல போராட்டத்தை போராட்டத்தை முடியாது. அப்படின்னா பானம் பண்ணுதல்னா அவர் நீத்து போகுதல், உயிர் நீத்தல், அதை தான் மென்ஷன் பண்றாரு. நான் கூடுங்கிறாங்க, கூடும் உங்களால் கூடும், ஆனா வலது பக்கத்தில் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறக்கு பிதா யாரை குடிச்சுக்கிறோம் அவங்களை தவிர யாரும் முடியாதுட்டாங்க. புரியுதுங்களா? இதை சொல்லிட்டு எங்க சம்பவம் என்ன நடக்குது பாருங்க. நான் 24-28 படிங்க. இது அப்படியே மார்க் 10லயே அது அப்படியே தான் நடக்குது. மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள். பாத்தீங்களா? 10 பேரும் கேட்டு 2 சகோதரர் பேர் எரிச்சலானார்கள் அப்படிங்கிறார். அப்பொழுது இயேசு அவர்களுக்கு கிட்ட வர செய்து, இதுல இன்னொரு காரியம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்னா, ஏன் இந்த 2 பேரு யாக்கோபு யோவான் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஏன்னா முதல் இரத்த சாட்சியாக மரித்த அப்போஸ்தலர் யார் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? முதல் இரத்த சாட்சியாக மரித்த அப்போஸ்தலர் யாக்கோபு இல்லையா? அப்போஸ்தலருடைய 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல நம்ம படிக்கிறோம். ஏரோது யோவானின் சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தால் கொலை செய்தார். முதல் இரத்த சாட்சி. ஆனா யோவானை பத்தி எழுதும்போது, நான் ஒருமுறை இவன் இருக்க எனக்கு சித்தமானவர் உனக்கு என்ன கேட்கிறார் யோவான் 21 இல்லையா? அதனால இவர் மரிப்பதில்லை என்று இந்நாள் வரைக்கும் பேசுகிறாரு. ஆனா அப்படி சொல்லாம நான் வர்ற வரைக்கும் இவருக்கு எனக்கு சித்தமா அப்படின்னா அவன் வந்து மரிக்கவில்லை. என்ன மரிக்கவில்லை? இரத்த சாட்சியாக மரிக்கவில்லை. புரியுதுங்களா? அப்படின்னா இந்த 2 பேர்ல ஒருத்தர் ரத்த சிந்தி மரிக்கக்கூடிய வகுப்பாருக்கு முன்னடையாளமாகவும், யோவான் வந்து உயிரோடு காணாமல் போகக்கூடிய வகுப்பாருக்கு முன்னடையாளமாகவும் காணப்படுகிறார். அன்றையும் நான் சிங்காசன கண்டேன், அவர்கள் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அதிகாரம் அவர்கள் கொடுக்கப்பட்டது. இயேசு பற்றிய சாட்சி நிமித்தம் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் அதை யாக்கோபு போன்று மரிக்கிறவர்கள் மிருகத்தையால் சொரூபத்தையால் வணங்காலும் தங்கள் நெற்றியிலும் முத்திரை தரித்துக் கொள்ளாமல் இருக்கிறவர்களையும் கண்டேன். அது இன்னொன்னு இல்லையா? அவர்கள் உயிர்த்து they lived and reigned for 1000 yearsங்கிறார். அப்படின்னா மரித்து உயிர்த்தல, ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தலக்கூடிய வகுப்பாரும் உண்டு, ரத்தம் சிந்தி மரிக்காமல் உயிரோடு போகிறவர்களும் உண்டு என்பதாக பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம வந்து 1 Corinthians 15:51-52 இதோ ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரையாடுவதில்லை,
எக்காலம் தடிக்கும், மரித்தோர் அழிலா எந்திரிப்பார்கள், நாமும் மர்வமாக்கப்படுவோம் இல்லையா? அப்ப மரித்து உயிர்த்தவர் யாக்கோபு, மரியாமல் பரலோகம் செல்லுகிறது யோவான். இந்த 2 சீக்வன்ஸ் தான் சொல்றாரு. இதை 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 கூட நம்ம படிக்கிறோம். கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மற்ற முதலாம் இருப்பார். பின்பு உயிரோடுக்கு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம், மேங்களும் அவரோடு கூட ஆகாயத்திற்கு கூட விவரமாக இருப்போம். இந்த வார்த்தையை ஒருவர் எடுத்துட்டாங்க. அப்போ இந்த 2 வகுப்பை பற்றி தான் மென்ஷன் பண்ணி யாக்கோபு யோவான் என்று அவர் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். இப்போ தொடர்ந்து படிங்க மத்தேயுல. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்டவர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள். புறஜாதியுடைய அதிகாரிகள் அவர்களை நல்ல அந்த வசனத்தை கவனிச்சுக்கோங்க. புறஜாதியுடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்தினார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மீது கடினமாய் அதிகாரம் செலுத்தினார் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. 28 வரைக்கும். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால், அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால், அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். புரியுதுங்களா? ஊழியக்காரன் எஜமானது பெரியவன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறாரு. இப்ப படிங்க லூக்கா 22:25-27. 24 தான் நீங்க படிச்சீங்க. அன்றியும் தங்களில் எவன் பெரிய வாக்குவாதம் அவனுக்கு உண்டானது. இது 24ஆம் வசனம். இதுக்கப்புறம் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள். அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. இப்ப நீங்க மத்தேயுல படிச்சது ஞாபகம் இருக்கா? அதே வசனம் இந்த வசனம் பேரலல் ஆகுதா இல்லையா? சரியா கவனிக்கலையா? படிங்க. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். உங்கள் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரன் போலவும் இருக்க கடவன். படிச்சீங்களா 27 வரைக்கும்? பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதை இப்ப மார்க்ல படிங்க. 10ஆம் அதிகாரம் 37. அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். 41 படிங்க. மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவான். இப்ப 22:25-27 திருப்பி படிங்க. இப்ப படிச்சீங்களே, அதை அப்படி படிங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள். அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவனும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. உங்களில் பெரியவன் சிறுவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப புரியுதுங்களா? அதாவது மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலும் மார்க் 10ஆம் அதிகாரத்திலும் வந்த சம்பவம் லூக்கா எழுதிய நற்செய்தியில் 22ஆம் அதிகாரத்தில் வருகிறது. சீக்வன்ஸ் மாறுது அந்த இடத்துல. புரியுதுங்களா? நீங்க வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, திருப்பி நல்லா படிச்சு பாருங்க. நீங்க முடிஞ்சா ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. இல்லைன்னா கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ரொம்ப கிரிட்டிக்கலான இடம் இது. அப்படின்னா மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலும் மார்க் 10ஆம் அதிகாரத்திலும் வந்த சம்பவம் லூக்கா 22ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியில் வருகிறதை நாம் காண்கிறோம். அப்படின்னா தங்களில் எவன் பெரியவன் என்ற வாக்குவாதம் அந்த 2 பேரும் நான் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் நிற்கணும் அவரும் தாயானு கேட்டப்ப நடந்த சம்பவம் தான் அது. இது பந்தி இருக்கும் நடந்த சம்பவம் அல்ல. சீக்வன்ஸ் மாறுறது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? அதனால 3 ஆங்கிள் இப்ப நம்ம பார்க்குறோம். ஒன்று உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பான்னு சொல்லும் போது
தங்களில் எவன் பெரியவனுக்கு வாக்குமாறு வருவதற்கு வாய்ப்பில்லை. ஒன்று. ரெண்டாவது, தங்களில் எவன் பெரியவனுக்கு வாக்குமாறுகளுக்கு எப்போது வந்ததுன்னு கேட்டா, அந்த மருவ மலையிலிருந்து இறங்கும் போது அந்த சந்திரரோகியா இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை சுகமாக்கிய போது அவங்களுக்குள்ள பெரியவங்கிற வாக்குவாதம் வந்திருக்கு. ரெண்டாவது, இங்க ஒருத்தன் வலது பக்கத்துல ஒருத்தன் இடது பக்கத்துல இருக்கணும்னு சொல்லும் போது அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் அவர் பண்றார். புரியுதுங்களா? இந்த சம்பவம் வேறு இடத்தில் உள்ள சம்பவத்தை லூக்கா எழுதிய நற்செய்தி நூலில் இந்த பந்தி இருக்கக்கூடிய சம்பவத்தோடு இணைக்கப்பட்டு விட்டது. புரியுதுங்களா? என்ன பிரதர், நீங்கள் பைபிளில் தப்பாக எழுதிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, அது லூக்கா போய் தப்பாக எழுதிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் அழுக்காது பிரதர், உங்களுக்கு 2ஆம் ஆண்டு நிச்சயம் பிரதர். என்ன பிரதர் இப்படி நம்மளாம் கன்ஃபியூஸ் பண்ணி பார்க்குறீங்க? நீங்கள் இப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க பிரதர், நாங்களுக்கும் பைபிள் தெரியும், நாங்கள் எத்தனை தலைமுறை நாங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். நம்ம புது கதை பேசுகிறீங்க இப்போ சொல்லுவதற்கு வாய்ப்பு. அனுப்பப்படிதான் நினைத்தேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி என்னை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஒரு சபை போதகர் சொல்றார், என்னை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க, நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு உடனே அடுத்த பாஸ்டர் நான் தானே அப்படி யாரும் சொல்லுவாங்களா? ஒருவேளை மனசுல நினைக்கலாமே தவிர, அன்றியும் எங்களில் எவன் அடுத்த தலைவராக இருக்கலாம், உங்களில் ஒன்றை காட்டி கொடுப்பானுங்க போது நானோன்னு கேட்டுட்டு அடுத்த தலைவர் நான் தான் அப்படின்னு எவனா சொல்லுவான்? வாய்ப்பே. புரியுதுங்களா? அப்படி என்று சொன்னால் இது எதற்காக அவர் செய்தார் என்று ஒரு கேள்வி நாம் கேட்போம் என்று சொன்னால், இந்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரத்தில் படிங்க, 7ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய். நான் செய்கிறது இன்னதென்று இப்போது நீ அறியாய். உனக்கு இப்ப தெரியாது, இனிமேல் அறிவாய் என்றார். இனிமேல் அறிவாய். பேதுருட்ட சொல்றாரு, இப்ப தெரியாது. அவர் பந்தியை விட்டு எழுந்து சீலையை வஸ்திரத்தை கழட்டி வைத்து சீலையை அறையிலே கட்டிக்கொண்டு சீசுடைய கால்களை கழுவவும் தான் கட்டி கொண்ட சீலையை துளைக்கவும் தொடங்கினார். பேதுருட்ட வர்றாரு. வரும்போது நீ என் காலை கழுவக்கூடாதுங்கிற இல்லையா? 6-7 படி. அதுக்கு என்ன சொல்றார்? சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா? நீ என்னை கழுவலாமா அப்படின்னு கேட்கிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய். நான் செய்யறேன்னு உனக்கு தெரியாது, இனிமேல் அறிவாய் என்றார். இனிமேல் அறிவாய் அப்படிங்கிறார். இப்ப கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் 12ஆம் வசனத்திலிருந்து 14 வரைக்கும் பாருங்க. அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு உட்கார்ந்து நோக்கி, உங்களுக்கு செய்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்றார். நான் செய்த உங்களுக்கு அறிந்திருக்கிறீர்களா? முதல்ல அறியாயின்னு சொன்னாரு, இப்ப அறிந்திருக்கிறீர்களான்னு கேட்கிறாரு. எத்தனை வசனம் அது? 12ஆம் வசனமா? அறிந்திருக்கிறீர்களான்னு கேட்கிறாரு. 17ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கி வரல. முதல்ல நீ அறியாயினாரு, செஞ்சு முடிச்சுன்னா தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்கிறாரு. இது உங்களுக்கு முன்னாடி 3ஆவது நீங்க தெரிஞ்சிருக்கிறதுனால இதை செஞ்சீங்கன்னா பாக்கி. எது? 13-14. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள். சொல்லுகிறது சரியே. நீங்க சொல்றது சரிதான். நான் போதகர் தான், நான் ஆண்டவர் தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவி உண்டானால், நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நீங்களும் ஒருவருடைய காலை ஒருவர் கழுவ கடவீர்கள். புரியுதுங்களா? ஆண்டவரும் போதகரும் நானே கால்களை கழுவி, நீங்களும் ஒருவர் காலை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அது எக்ஸாம்பிள் தாங்க. நாங்க தாழ்மையா இருந்தா போதுங்க, எங்களுக்கு தாழ்மை இருக்குங்க. 10 வருஷமா நான் தாங்க பாஸ்டர், எங்களுக்கு தாழ்மை இருக்குங்க. அவனை விட்டுருவானா நானு? எங்களுக்கு தாழ்மை இருக்குங்க. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? எங்களுக்கு தாழ்மை இருக்கு.
அது ஒரு மாதிரி. கொடுக்கப்படுகிற கிரேக்க வார்த்தை ஹியூபோட்டிக்குமா. அந்த ஹியூபோட்டிக்குமா மாத்திரை எச்சரிக்கிறேன்னு அர்த்தம். படிங்க, அதே வார்த்தை வேற இடத்துல வருது. எபிரேயர் 4:11 15 படிச்சீங்க. 13:15 ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவராகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் அந்த கீழ்ப்படியாமல் விழுந்து போகாதபடிக்கு அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்கணும். கீழ்ப்படியணும். இளைப்பாறுதல் அப்பதான் பிரவேசிக்க முடியும். அவர் முடிவு வரையும் தன்னை தாழ்த்தினார். ஹிப்போட்டிக்குமா ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். இதை நீங்கள் செய்யும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். அதை செய்ய மாட்டோம். அவன் என்ன பெரியவனா, நான் என்ன ஜாதி, அவன் காலம் நான் கழுவுறதா, இந்த வேலையே வேணாம். நடந்திருக்குது. அதுதான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு படிங்க. 2 பேதுரு 1:10. 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதர சகோதரிகளே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையா இருங்க. அழைப்பு இருக்கு, தெரிந்து கொள்ளுதல் இருக்குது. நான் செய்யற மாதிரி நீங்க செய்யுங்க. நான் நடக்க வேண்டிய வழியில் நீங்க நடங்க. ஜாக்கிரதையா இருங்க. திருப்பியும் சொல்றாரு ஜாக்கிரதையா இருங்கிறாரு. மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாக சொன்னவர். திரும்பவும் சொல்லுகிறார் ஜாக்கிரதையார்கள் சொல்லுகிறார். 1 பேதுரு 2:21. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். அவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாய் இருக்கும். 1 பேதுரு 2:21. இதற்காகவும் நீங்கள் அழைக்கப்பட்டு, இதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறேன். இயேசு மாதிரியே இருக்கணுங்கிறதுக்காக. இயேசு மாதிரி முடிய விட்டுட்டு மீசத்தாடி வச்சுக்கிட்டு பெரிய அங்கி போட்டுட்டு சந்தை வெளியிலும் ஆலயத்திலும் வந்தனங்களை வாங்கி கொண்டு அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறார். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் அவருடைய அடிச்சுவடில் தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை வச்சு பின் வச்சுக்கணும். அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோயர்ஸ், டிசைபிள் என்ன, சீஷர்கள் என்ன, அவரை அப்படியே பின்பற்றுகிறவர் என்பதுதான் பொருள். தலைவர் என்னவோ அந்த வழியில் தான் போகணும். அதைத்தான் அந்த இடத்துல நமக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். அப்படின்னா யோவான் 13:16 சொல்றதற்கு விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும். யோவான் 13:16. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. ஊழியக்காரன் தன் எஜமான் பாத்தீங்களா? ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. பெரியவன் யாரு? எஜமான். ஊழியக்காரன் சின்னவன். நான் எஜமான். நான் என்ன தாழ்த்தி உங்க காலை கழுவுறேன். அப்ப தாழ்மை குச்சி தானே. ஊழியக்காரன் தன் எஜமானில பெரியவன் அல்ல. அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பியவர் பிதா. அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பிதாவிலும் பெரியவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டார். இது என்ன பிரதர், இதுக்கு என்ன பிரதர் சொல்றீங்க நீங்க? இது தாழ்மை தானே பிரதர். படிங்க மத்தேயு 10:24. மத்தேயு 10:24. சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் கீழே தான், வேலைக்காரன் கீழே தான், போதகன் மேலே தான், எஜமான் மேலே தான், மேற்பட்டவன் அல்லதான். லூக்கால படிங்க 6:40. லூக்கா 6:40. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. ஆனா தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருக்கிறான். புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? சீஷன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. ஆனா தேறினவன் எப்படி இருக்கானா? குருவை போல் இருக்கிறான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு ஒருத்தர் போறாங்க.
அப்ப யார் டான்ஸ் சொல்லி கொடுப்பா? அந்த மாஸ்டர் சொல்லி கொடுக்குறார். 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த டான்ஸ் மாஸ்டரே கற்றுக் கொடுப்பாரா? மாட்டார். அது ஸ்டூடெண்ட்டை வச்சு கற்றுக் கொடுப்பார். புரியுதுங்களா? தேறினவனும் குருவை போல் இருக்கிறான். சீசன் தன் போதெல்லாம் பெரியவர் அல்லன்னு சொல்றார் இல்லையா? அதுக்கு என்ன விளக்கும்னு அவரே சொல்றாரு. படிங்க யோவான் 15:20. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நினைத்துக் கொள்ளுங்கள். எங்க சொன்னாரு? எங்க சொன்னாரு? 13:14 சொன்னார். டக்குன்னு சொல்லணும் நீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? திருப்பி படிங்க. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று, ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை, நான் சொன்ன வார்த்தையை, உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்துக் கொள்ளுங்கள். இது அப்படியே வச்சுக்கிட்டு 13:14 படி. மெய்யாகவே நான் உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாக சொன்ன ரொம்ப முக்கியமான அர்த்தம் இல்லையா? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் அனுப்பப்பட்டவன் பெரியவன் அல்ல. இதைத்தான் நினைச்சுக்கோங்கன்னு 15:20 எழுதுறாங்க. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, என்னதான் சொல்ல வர்றாரு பார்ப்போம். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினாலும் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். என் வசனத்தை கை கூட உங்க வசந்தி கை கொள்வார்கள். உங்களை துன்பப்படுத்தினா நீங்க என்ன பண்ணுவீங்க? வந்து பலான்னு அறையணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்கெல்லாம் இயேசுநாதர் கிடையாது பிரதர். மறுகணத்தை காட்டுறக்கு வச்சு வலாசனா அவனுக்கு 4 கணத்துல அறையுங்க. அதுவா அங்க நடந்தது. படிங்க மத்தேயு 10:22 முதல் 24. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். என் நாமத்தில் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவெண்ணே ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடி போங்கள். ஒரு துன்பப்படுத்த எழுதி நிக்காத, ஓடிரு, மறுபடத்துக்கு ஓடி போயிரு. மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்களை எல்லாம் சுத்தி வந்துட்டு இருப்பீங்க என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியுங்களா உங்களுக்கு? துன்பத்துல ஓடி போயிருக்கு. இயேசு நிமித்தமாக சிதறடிக்கப்பட்டார்கள் சீஷர்கள். சிதறடிக்க சமாரியாவில் என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணாங்க. அங்க இருக்க வந்துட்டான். இதே நடந்தது. அதனால இயேசுநாதருக்கு துன்பப்படுத்தினா இயேசுநாதர் எதிர்த்து நின்னாரான்னு கேட்டா இல்ல. படிங்க அதிலே 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30. மத்தேயு 11:28-30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பாருங்கள், நீங்க எல்லாம் என்னிடம் வாங்குங்கள், வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்படிதான் நீங்க இருக்கணும்ங்கிறாரு. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க பாருங்க. அப்பவே லூக்கா 10ஆம் அதிகாரம் 49-50. லூக்கா 10ஆம் அதிகாரம் 49-50. இல்லையா? பூமியின் மேல் அக்னியை போட வந்து அதில் வானத்திலிருந்து அக்னி இறங்கி உள்ள பட்சித்து போடணும் சொல்றாரு. பன்னெண்டு 49. எது? அதில் இல்லை, அவர் அந்த கப்பர்நகூமுக்கு அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு வருமே. லூக்கா 19. லூக்கா 9:49. அப்பொழுது யோவான் அவரை, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை, அதேதான், அது 9. அது 9:49. 9:49-50 மன்னிக்கவும்.
அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு. பாத்தீங்களா, உமது நாமத்தினாலே பிசாசு துரத்துகிறதை இவங்க பார்க்கறாங்க. பார்த்துட்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றி வருவதனபடியால், அவன் எங்களோட கூட உம்மை பின்பற்றி வராதவனா இருக்கிறபடியால் அவனை தடுத்தோம் என்றான். அவனை தடுத்தோம்ங்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்ல பாருங்க. அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதமாய் இராதவன். தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதமா நம்ம பட்சத்தில் இருக்கிறார். நம்ம ஆள் கிடையாது, அவரை தடுத்துடலாமான்னு கேட்கிறாங்க. நம்ம அப்படித்தானே பண்ணுவோம் இல்லையா? அப்படி செய்யாதீங்கிறாரு. அதுலயே பாருங்க, அவர் எருசலேமுக்கு போறக்கு ட்ரை பண்றாரு. 53 இருந்து படிங்க. 53 56. போக நோக்கமா இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, இந்த யாக்கோபு யோவான் அதை பார்த்தவங்க என்ன பண்றாங்க பாருங்க. ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளை. வானத்திலிருந்து அக்கினிகளை அழிச்சு போடலாமான்னு கேக்குறாங்க. இதத்தான் செய்யாதீங்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க குரு மாதிரி நீங்க மாறுங்கிறாரு. நான் அப்படி செஞ்சனா? நான் செய்யல. இப்ப இயேசு கிறிஸ்து மாதிரி தான் நீங்க வாழணுங்கிறாரு அவரு. எலியா காலத்துல அக்னி பட்சத்து மாதிரி செய்யலாமா? நம்ம தடுக்கலாமா? அது மட்டும் இல்ல, இங்க படிங்க. மத்த 26 50 இருந்து 54, 51 54, மத்த 26 51 54. அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்பி அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். பட்டயத்தை சல்லுன்னு வீசிறான். இதெல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் நடக்கிற நிகழ்வு. புரியுதுங்களா? அது என்ன பண்றாரு பாருங்க. நான் இப்பொழுதே என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியனுக்கு அநேகமான 12 லேகியனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டாரா நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். பாத்தீங்களா? இதுதான் மென்ஷன் பண்றாரு அவரு. நீங்க போதகன், நீங்க சீஷன், போதகனா மாறுவீங்க. போதகனா மாறும்போது நான் எப்படி இருக்கணும் அப்படி நீங்க இருங்க. ஒரு உங்களை துன்பப்படுத்தணும், என்னை துன்பப்படுத்த உங்களையும் துன்பப்படுத்துவான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வாய் திறவாத ஆட்டை போல இருக்க வேண்டும். படிங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 பேதுரு 2:23. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், இங்க மாட்டான் வந்து பயமுறுத்துறாங்க. பவர் இருக்கு அவருக்கு இல்லையா? யாரை தேடிகள் நான் தான் பின்னிட்டு விழுகிறாங்க. அவர் பயம் ஒண்ணுமே செய்ய வேண்டாம். பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் அவர் வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயக்கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் வாயை திறவாதிருந்தா இந்த குவாலிட்டி உங்களுக்குள்ள வரணுங்கிறாரு. புரியுதுங்களா? அதனாலதான் நான் உன்னை கழுவா விட்டேன் நினைத்து உனக்கு பங்கில்லை என்று சொன்னார். யோவான் 18ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அப்பொழுது சீமோன் பேதுரு தன் இடத்துல இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேன் சொல்றாரு அவரு. நம்ம ஜாக்கிரதை உடையவர்களா இருக்கு. அதுல யோவான் 15ஆம் அதிகாரம் 12-14. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதரா இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதரா இருப்பீர்கள். புரியுதுங்களா? அப்ப அது மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை நாம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். செயலிலே என்னெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்தது யார் கற்றுக் கொடுத்தா? பிதா தானே கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அப்ப அதை நாம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுலயே 14 படிச்சிட்டீங்களா? 17-20.
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இடாதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினால் உங்களையும் துன்பப்படுத்துவாங்க. அவர்கள் நீங்க பேசாம இருங்க, அமைதியா இருங்க, எதுவும் எதிர்த்து செய்யறாதீங்க. அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். உங்கள் வசனத்தை கை கொள்வார்கள். அதனால நீங்க வசனத்தை மாத்திரம் பேசுகிறவர்களாக இருங்கள், துன்பப்படுத்தினா ஓடி போயிருங்க அப்படிங்கிறார். அதுல 16ஆம் அதிகாரம் 1-5. நீங்கள் இடலடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களது ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தன் தேவனுக்கு தொண்டு செய்கிறான் என்று நினைக்கும் காலம் வரும். உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்ய நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். பிதாவை என்னையும் தெரியாதபடிதான் இதை உங்களுக்கு செய்யறாங்க. அந்த காலம் வரும்போதே நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இப்ப நீங்க நினைச்சுக்கோங்க என்று என்ன பண்ணுகிறார், அங்க அவரிடத்திலே பேசுகிறார் என்பதாக பார்க்கிறோம். இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களுடைய கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு முதல்ல சொல்ல உங்கள்கிட்ட போறேன், அதனால எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், ஜாக்கிரதையா இருங்கிறாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். மத்தேயு 5:11-12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். பரலோகத்தில் உங்கள் பலன் மீதியா இருக்கும். இப்படித்தான் நீங்க உங்க ட்ராக் அமைச்சுக்கணும். படிச்சீங்களா? உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். இதெல்லாம் அப்படிதான் செஞ்சிருக்கிறாங்க என்று சொல்லுகிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 47-50. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் நியாயம் தீர்க்க மாட்டேன். நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். நியாயம் தீர்க்க வரல, உலகத்தை ரட்சிக்க தான் வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை செய்யிட்டேன் நானு, நீ செய்யல அப்படின்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். வசனம் தான் கடைசியில் நியாயம் தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளை. பிதாவே எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. பாண்டவரும் போதகருமாகி நானே உங்கள் நீங்கள் ஒருவருடைய காலை கழுவு கடவுள் சொல்லி கொடுத்தது யாரு? பிதா எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க நான் சொல்றபடி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க பாக்கியவான்களா இருப்பது மாத்திரமல்ல என் சிநேகிதரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டாரு. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். பிதா சொன்னபடியே பேசுகிறது எல்லாமே பிதாவுடைய திட்டம் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? எனவே என்ன சொல்லுகிறார் என்று நம்ம பார்த்தோம்னா, இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நற்செய்தி நூலில் நம்ம நல்ல தீர்க்கமாக நம்ம படித்தோம்னா அந்த சீக்வன்ஸில் வந்து உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பான்னு சொன்ன உடனே நானான்னு கேட்குறாங்களே தவிர அன்றியும் தங்களில் எவன் பெரியவன்ற வாக்குவம் அவர்களுக்கு உண்டானது அதற்கு முன் நடந்த சம்பவமாக இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுட்டோம். ரெண்டாவது, ஊழியக்காரன் எஜமானி பெரியவன் இல்லைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, என்னை துன்பப்படுத்தினா உங்களை துன்பப்படுத்தினா அமைதியா இருக்கு. அதுதான் கற்றுக் கொடுக்குறாரு. என்ன மாதிரி இருந்து பழகு, எதுக்காக வாக்குவாதம் பண்ணார், வார்த்தையின்படி நீ செயல்பட கடமைப்பட்டவனா இருக்கிறேன். இதுதான் நியாயம். இந்த நியாயத்தை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை தான் அந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதான் பேதுரு சொல்லும்போது கேட்கும்போது அவர் சொல்றாரு வந்து, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லைங்கிறார். பாதங்களை கழுவுதல் என்பது பணிவின் மாதிரி அல்ல, அது ஆண்டவருக்குள் வரக்கூடிய பங்கு, கிறிஸ்து அவன் என்ற பங்கு என்பதாக நாம் பார்க்கிறோம். நிறைவாக லூக்கா 12ஆம் அதிகாரம் 57. லூக்கா 12ஆம் அதிகாரம் 57. நியாயம் என்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன? ஆம் சகோதர சகோதரிகளே, நியாயம் என்னதென்று நாம் தீர்மானியாமல் இருக்கிறோம் அல்லது தீர்மானிக்கிறவர்களாக இருக்கிறோம். கற்றுதான்